ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். நேற்று வந்து நம்ம ஸ்கூலில் கொஞ்சம் வேலையாக, அதாவது கல்லூரி கலப்புன்னு சொல்லிட்டு பிள்ளைங்களை வந்து கல்லூரியில் சேர்க்கறதுக்கான ஒரு மீட்டிங் அட்டன் பண்ண போயிட்டோங்க. ஸோ நமக்கு வந்து ஒரு சில பேர் விதைகள், அப்புறம் ஒரு சில பேர் செல்ஃப் அட்ரஸ் கவர்லாம் அனுப்பியிருந்தாங்க. அது இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன். அதில் வந்து நமக்கு வந்து நீலா அப்படிங்கிற சகோதரி வந்து முருங்கை, அப்புறம் முள்கத்தரி, பூனைக்காளி 3 அனுப்பியிருக்காங்க. ஸோ இதை எல்லாமே நம்ம ஷேர் பண்ண தான் போகிறோம். எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், முருங்கை வந்து ஒரு 5 சீடு இருக்குது, 5 6 இருக்குது. பூனைக்காளியில் ஒரு 2 சீடு இருக்குது. அப்புறம் எங்கடா முள்ளுக்கத்திரி எழுதியிருக்காங்க காணாமே அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கிழிச்சிருக்கேன் பாருங்கள். ஃபுல்லாக கிழிச்சதுக்கப்புறம் பார்த்தா எனக்குள்ளே ஒட்டிகிட்டு இருக்குதுங்க 3 கத்திரிக்காய் விதைகள். சரி, ஓகே. நீலா சிஸ்டர், உங்களுக்கு ரொம்பவே நன்றி. நீங்களும் என்னோட சேர்ந்து எல்லாரும் உங்களுக்கு நன்றி சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் செந்தில்குமாருங்கிற பிரதர் வந்து என்ன அனுப்பியிருக்காங்கன்னு பார்க்கலாமா? அவங்க வந்து இது சங்குப்பூ, எனக்கு அப்படி தான் தெரியுது. ஆனால் அது என்ன கலரு அப்படின்னு எதுவுமே அவங்க எழுதலை உள்ள. ஸோ சங்குப்பூ விதைகள். ஓகே, தேங்க்யூ செந்தில்குமார் பிரதர். அதுக்கப்புறம் உஷா பெரியசாமி அப்படிங்கிற சிஸ்டர் வந்து நமக்கு 2 விதைகள் அனுப்பி தந்திருக்காங்க. ஒன்று வந்து பாம்பு கத்தரி, இன்னொன்று வந்து கஸ்தூரி வெண்டை. இது 2ம் அவங்க அனுப்பி தந்திருக்காங்க. ஸோ நீலா சிஸ்டர், செந்தில்குமார் பிரதர், பெரியசாமி, உஷா பெரியசாமி சிஸ்டர், உங்கள் 3 பேருக்கும் என்னுடைய நன்றிகளை உங்களுக்கு சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நீங்களும் எங்களோட சேர்ந்து அவங்க 3 பேருக்கும் நன்றியும் வாழ்த்துதலையும் சொல்லிடுங்க. ஸோ இதில் பாம்பு கத்திரி நம்மக்கிட்ட இல்லாதது, அதனால் எனக்கு ரொம்ப ஆசை பாம்பு கத்திரி மேலே. அது எப்படியாவது நான் வளர்த்து உங்களுக்கும் விரைவில் சீடெலாம் ஷேர் பண்ணுவேன். மற்றபடி கஸ்தூரி வெண்டை விதைகள் நான் நிறைய போட்டுட்டேன். அது என்னமோ தெரில, எனக்கு அது முளைச்சி வந்தோடனே திருப்பி கொஞ்சம் நாளில் கறியை போயிடுது. கஸ்தூரி வெண்டை ஒரு 2 வருஷமாகவே ட்ரை பண்ணுறேன். வருவாங்க, நல்லா முளைச்சி, அதுக்கப்புறம் அப்படியே பட்டு போயிடுவாங்க. அந்த ஒரு விரல் அளவுக்கு தான் வளருவாங்க, அதுக்குள்ளே பட்டுருவாங்க. அது என்ன காரணம்னு எனக்கு புரியலை. அதனாலே எனக்கு கஸ்தூரி வெண்டை மேலே அவ்வளோ ஆசை இருந்தாலும் வளர்க்குறதுல இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. மற்ற விதைகள் எல்லாம் நான் மற்றவங்களுக்கு தான் ஷேர் பண்ணிடுவேன். ஓகே, உங்களுடைய அந்த அன்புனால் மற்றவங்களுக்கும் இது மாதிரியான விதைகள் கிடைக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து அவங்களோட சப்போர்ட்டாக கொடுத்துட்டே இருங்க. ஓகே, பாய்.